அண்மை செய்தி. கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இருந்து செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் போலீசாரால் வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செய்தி சேகரிக்க அனுமதி இல்லை என கூறி செய்தியாளர்கள் போலீசாரால் வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செய்தி நிறுவன ஒளிப்பதிவாளர்களையும் வெளியேற்றியது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், மேலும் விவரங்கள். தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூர் அருகே இருக்கக்கூடிய வெண்ணிமலையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அங்கே செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் செய்திகளை பதிவு செய்வதற்காக காத்திருந்தார்கள். முதலமைச்சர் பேசுவதை நேரலையில் வழங்குவதற்காக காத்திருந்த நிலையிலே செய்தி நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி தற்போது காவல்துறையினர் வெளியேற்ற தொடங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே செய்தியாளர்களுக்கு என்று தனியாக ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒளிப்பதிவாளர்கள் நேரலை செய்வதற்காக குறிப்பிட்ட இடத்தில் நிற்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது இந்த அதிகாலை முதலே. ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விவரம் தெரியாமல் சொல்லிவிட்டார்கள். இந்த முதலமைச்சரின் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு செய்தி நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி தற்போது காவல்துறையினர் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்டவர்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கரூர் மக்களிடம் முதலமைச்சர் என்ன பேசப் போகின்றார்? 41 உயிர்கள் கரூரிலே இறந்து போனார்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்கப் போகின்றார். விரைவில் கரூரிலே இடைத்தேர்தல் நடைபெறப் போகின்றது. கரூர் மக்களுக்கு முன்பாக அன்றைக்கு அவர் பேச நினைத்ததை முழுவதுமாக பேச முடியவில்லை. அன்று இரவிலே பாதி அவர் பேசிய நிலையிலேயே இந்த மரணங்கள் நிகழ தொடங்கிவிட்டது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடுத்தடுத்து கூட்டத்திற்கு உள்ளாக புகுந்து வர தொடங்கி இருந்தன. எனவே முழுவதுமாக தவேக தலைவர் விஜய் அவர்களால் அன்றைக்கு கரூர் நகர மக்களுக்கு முன்பாக பேச முடியவில்லை. எனவே இன்று என்ன பேச போகின்றார்? குறிப்பாக அந்த 41 உயிர்கள் இறந்து போயிருந்தார்கள். அவர்களை நினைத்து எந்த அளவிற்கு வருந்தினேன் என்பதை மக்களுக்கு அவர் இன்றைக்கு தெரியப்படுத்துவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே செய்தி நிறுவனங்களை சார்ந்த யாரும் பங்கேற்க கூடாது, நேரலை செய்யக்கூடாது, முதலமைச்சர் பேசுவதை நேரலையில் வழங்கக்கூடாது என்று சொல்லி காவல்துறையினர் வெளியேற்றி அனுப்பி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தொடர்பாக கேட்டபொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரியாமல் உள்ளே அனுமதித்து விட்டார்கள் செய்தி நிறுவனங்களை. ஆனால் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லி தற்போது வெளியேற்றி இருக்கின்றார்கள். கரூரினுடைய காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5000 பொதுமக்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும். செய்தி நிறுவனங்கள் முதலமைச்சர் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி தற்போது அவர்கள் வெளியேற்றி இருக்கின்றார்கள். கரூர் ஆட்சியர் சார்பிலே செய்தியாளர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. எந்தெந்த செய்தி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் முதலமைச்சருடைய நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் அனுமதி கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் அனைவரையும் வெளியேற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தமிழக முதலமைச்சர் பேசுவதை நேரலையில் காட்சிப்படுத்த கூடாது என்ற அடிப்படையிலே செய்தி நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. என்றாலும் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அரசு சார்பில் இந்த நிகழ்வை நேரலை வழங்குவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் இது கட்சி நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. எனவே கரூர் நகர மக்களுக்கு முன்பாக முதலமைச்சர் என்ன பேச போகின்றார், கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சருடைய கருத்து என்னவாக இருக்க போகின்றது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து அன்றைய நாளிலே செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு என்ன பேச நினைத்தாரோ அதை முழுவதுமாக அவர் பேசி முடிக்கவில்லை. அதற்காக ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு கரூர் மக்களிடம் என்ன பேச போகின்றார் முதலமைச்சர் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. அங்கே செல்ல அனுமதிக்கப்பட்டவர்கள் 5000 நபர்கள் மட்டும்தான். அதை கடந்து ஏராளமானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் முதலமைச்சர் பேசுவதை நேரலையில் பார்ப்பதற்காக செய்தி நிறுவனங்கள் மூலமாக அதற்கான நேரலை வழங்கப்பட்டிருந்த நிலையில் காத்திருந்தார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டிருந்த பாஸ் அனுமதிக்கப்படாது என்று சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெளியேற்றி இருக்கின்றார். ஹரிகிருஷ்ணன் பிரசாத், கரூரினுடைய காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஹரிகிரண் பிரசாத் அவர்கள் தற்போது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெளியில் அனுப்பியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே முதலமைச்சர் நிகழ்ச்சி நேரலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கின்றது. செய்தியாளர்களுக்கென்று மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திலும் கூட தற்பொழுது மற்றவர்கள் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அங்கே நிற்பதற்காக அந்த இடத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். காவல் உயர் அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் நிற்பதற்காக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மூலமாக செய்தி நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடம் மாற்றப்பட்டிருக்கின்றது. செய்தி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் காவல் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் முதலமைச்சரை பொறுத்தவரை திருச்சி மாநகரை விட்டு வெளியில் வந்திருக்கின்றார். கரூர்
செல்லக்கூடிய சாலையை அவர் நெருங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே தமிழக முதலமைச்சர் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்க போகின்றார். முதலமைச்சர் என்னவெல்லாம் பேச இருக்கின்றார் என்ற எதிர்பார்ப்போடு கரூர் நகரத்தினுடைய மக்கள் காத்திருக்கின்றார்கள். அதனை நேரலை செய்வதற்காக பல்வேறு நிறுவனங்கள் சார்பிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில் இருந்தெல்லாம் செய்தி நிறுவனங்கள் சார்பிலே ஒளிப்பதிவாளர்கள் சென்றிருந்தார்கள். நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே நேரடியாக நிகழ்ச்சியை சென்று பார்க்க முடியும். நிகழ்ச்சிக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள், அயல் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் செய்தி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய நேரலை மூலமாக முதலமைச்சருடைய முழு உரையையும் நேரலையில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தார்கள். என்றாலும் இன்றைக்கு முதலமைச்சர் நிகழ்ச்சியை நேரலை செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. கரூர் நகர மக்களிடம் முதலமைச்சர் என்ன பேச போகின்றார் என்பதை நிகழ்ச்சியில் பங்கேற்று முடித்து வரக்கூடிய மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நேரலைக்கு வாய்ப்பு வழங்க முடியாது என்று சொல்லி செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் தற்பொழுது காவல்துறையினரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மூலமாக அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருந்தது. செய்தி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் உள்ளே வந்து செய்தி எடுப்பதற்கு, ஒளிப்பதிவு செய்வதற்கு, முதலமைச்சருடைய பேச்சை நேரலை செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரகத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அந்த அனுமதி சீட்டை வழங்கியிருந்தால், ஆனால் அதனை ஏற்க மறுத்திருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகள், குறிப்பாக கண்காணிப்பாளர் நிலையில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகள் வெளியேற்றி இருக்கின்றார்கள் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை. அது மட்டுமல்லாமல் நேரலை செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த அரசியல் கட்சியை சார்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொன்ன தகவல் சரியான தகவல் அல்ல. அதாவது நிறுவனங்கள், செய்தியாளர்கள் உள்ளே வந்து செய்தி நேரலை செய்யலாம் என்பது தவறான தகவல். எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே செய்தி நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது, முதலமைச்சருடைய உரையை நேரலை செய்வதற்கு செய்தி நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக சொல்லி காவல்துறையினர் வெளியேற்றி இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.